செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க, 2 கல்பாசி சேர்த்துக்கலாங்க, 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாங்க, 3 பட்டை சேர்த்துக்கலாங்க, 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாங்க, 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனையும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்தோடனையும் 3 வெட்டி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கன்லேயே நல்லா தண்ணி பிரிஞ்சு வருங்க. தண்ணி பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.